ஒரே மாதிரியான சிக்கன் குழம்பு செஞ்சு போர் அடிக்குதா? வாங்க வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 3லேருந்து 4 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 முந்திரி, 1 கப் துருவன தேங்காய், 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, குழம்புக்கு சேர்த்துற வடகம் சேர்த்து அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 1.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. நான் 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா அதில் நான் வீட்டில் அரைச்ச கறி மசால் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வறுத்தரைச்ச குழம்பு ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.